இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் ஆனதற்கு காரணம் வந்து வெறும் ரஜினி மட்டும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இது ரஜினிக்காக தான் இந்த ஹைப்பு அப்படின்னு. அப்போ ஏன் ஒரு வேட்டையன் படத்துக்கு இந்த ஹைப்பு வரல? அதுலேயும் ரஜினிகாந்த் தானே நடித்தார். அப்புறம் ஏன் லால் சலாம் படத்துக்கு ஹைப்பு வரல அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனுங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பும் இவ்வளோ பெரிய ஹைப்பும் அது ஏற்பட்டது. ஸோ இப்பேற்பட்ட எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உருவாகும் அப்படிங்கிறது நிச்சயமா லோகேஷ்க்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் ஒரு கவனமா இந்த படத்தை அவர் கையாண்டிருக்கலாம். அதுதான் எனக்கு தோணுது. ரஜினி அவருடைய பார்ட்டை வந்து ரொம்ப சரியா பண்ணிட்டாரு, லோகேஷ் கனகராஜ் தான் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. மனசாட்சியோடு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தினுடைய ஹீரோவே சௌபின் தான். அவருடைய கேரக்டருக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் படமாக அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி கேரக்டர் வந்து அப்படியே ஹைட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சௌபின் கேரக்டர் வந்து த்ரூ அவுட் ட்ராவல் ஆகும். அதனால சௌபின் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ, அப்படிதான் நம்ம சொல்லணும். நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடி ஒரு 100 பாசா இந்த கூலி படத்துக்கு சம்பவம்லாம் சொன்னார். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து பாசா படத்தை பார்த்தாரா இல்லைன்னா பாபா படத்தை பார்த்து சொல்லிட்டாரா அப்படின்னு. நாகார்ஜுனா எப்போ இறக்குறாரோ கொல்லப்படுறாரோ அப்பயே அந்த இடத்துல படம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் படத்தை ஓட்டுறது அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான திணிப்பு தான். அதுலேயே அமீர் கானுக்கு வந்து அது ஒட்டவே இல்லை. ஏன் நடிச்சார், எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இருக்காங்க சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பெரிய எதிர்பார்ப்புல கூலி திரைப்படம் நேற்று வெளியானது. ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்க ரஜினி ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். இதை தவிர்த்துட்டு ஒரு சினிமா பார்வையாளனா அந்த கூலி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் குறித்து என்னால் வந்து 100 கேள்வியை கேட்க முடியும். ஆனால் நான் ஒரு கேள்வி கூட கேட்காம சரி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கும்போது அது ஒரு ரஜினி ரசிகர்களுக்கான படமாக தான் இருந்தது. ரஜினி ரசிகர்களுக்கான படத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு காரணம் லோகேஷ் வந்து ரஜினி அவர்களோட இணையிறது தான் இல்லையா? ஸோ லோகேஷ் இணையும் போது வந்து நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ ரஜினி படத்தையும் தாண்டி ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும் இல்லையா படத்தில்? அது இருந்ததா? இல்லை, நிச்சயமா இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹைப்பு கிரியேட் ஆனதற்கு காரணம் வந்து வெறும் ரஜினி மட்டும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இது ரஜினிக்காக தான் இந்த ஹைப்பு அப்படின்னு. அப்போ ஏன் ஒரு வேட்டையன் படத்துக்கு இந்த ஹைப்பு வரல? அதுலேயும் ரஜினிகாந்த் தானே நடித்தார். அப்புறம் ஏன் லால் சலாம் படத்துக்கு ஹைப்பு வரல அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனுங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பும் இவ்வளோ பெரிய ஹைப்பும் அது ஏற்பட்டது. அதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு இயக்குனர். தொடர்ந்து கமர்ஷியல் வெற்றி, அது வெற்றினா சாதாரண வெற்றியில் ஒரு தாறுமாறான வெற்றியை கொடுத்து இப்போ இந்த இடத்துல இருக்காரு. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய 2 கமர்ஷியல் ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர். அப்போ இவர் ரஜினியோட சேர்றாரு அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கற்பனை. ஸோ அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய ஹைப்பு. பட் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா ஸோ இப்பேற்பட்ட எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உருவாகும் அப்படிங்கிறது நிச்சயமாக லோகேஷ்க்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் ஒரு கவனமாக இந்த படத்தை அவர் கையாண்டிருக்கலாம். அதுதான் எனக்கு தோணுது. ரஜினி அவருடைய பார்ட்டை வந்து ரொம்ப சரியா பண்ணிட்டாரு, லோகேஷ் கனகராஜ் தான் மிஸ் பண்ணிட்டாரு அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரஜினி அவருடைய பார்ட்டை சரியாக செய்தாலும் அதற்கு இயக்குனர் தான் காரணம். ஏன்னா அந்த கிரெடிட் வந்து கோஸ் டு டைரக்டர் தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூலி படத்தில் ரஜினி அவருடைய பங்கை சரியாக செய்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை சரியாக லோகேஷ் கனகராஜ் வேலை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணது டைரக்டர் தானே, அப்போ அந்த கிரெடிட்டும் அவருக்கு தான் போகும். ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த ஹீரோவுடைய கேரக்டரைசேஷனை வச்சு வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் தூக்கி நிறுத்திட முடியாது. ஏன்னா எல்லாமே சரியாக இருக்கணும். இங்கே வந்து அதில் கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டுருக்கு. குறிப்பாக வில்லன் கதாபாத்திரம் அழுத்தமாக இருந்தால் தான் ஹீரோவுக்கான பில்டப் வந்து படத்தில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாகார்ஜுனா கேரக்டர் வந்து அழுத்தம் குறைவாக இருந்ததும் ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் காரணமா? இல்லை, ஆக்சுவலி இதில் எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கதையாக யோசிக்கும் போது இந்த கேரக்டர் வந்து நீங்கள் வில்லனாக தான் ட்ரீட் பண்ணணும். இவன் வந்து வில்லன் என்ன, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை போட்டு மிதின்னு மிதிக்கணும், நைய புடைக்கணும். ஸோ இப்படி தானே உங்களுக்கு தோணும். அப்படி தானே அந்த கேரக்டரை நீங்கள் பில்டப் பண்ண முடியும். இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ அந்த கேரக்டரில் யாரோ ஒரு முகம் தெரியாத அல்லது வேற ஒரு வில்லன் நடிகர் நடிக்கும் போது இது எல்லாத்தையுமே இவர் செஞ்சிருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ ஜெயிலர் படத்தில் விநாயகன் ஒருத்தர் நடிச்சார்ல, இப்போ அவர் மாதிரி ஒரு நடிகர் இதில் நடிக்கிறார் அப்படிங்கும் போது ஹீரோ வந்து அவர் என்ன வேணாலும் பண்ணிடலாம். என்ன, ரசிகர்கள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நாகார்ஜுனா அந்த இடத்துக்கு வரும்போது இப்போ இவர் ஒரு ஹீரோ, இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது,
அப்படிங்கும்போது அவரை கையாளுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் தனம் தெரியும். அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸை கொடுத்துருச்சு. நாகார்ஜுனாவையும் தாண்டி அழுத்தமான கேரக்டர் சௌபின் தான் இருந்தது. சௌபின் தான் வந்து படத்தையே தூக்கி நிறுத்துறாரு அப்படின்லாம் வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது உண்மைதானே. அது ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட நான் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், கூலி வந்து ரஜினி படம் அப்படின்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா சௌபின் தான்பா ஹீரோ, ரஜினி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் அப்படின்னு விளையாட்டா சொன்னேன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப மனசாட்சியோடு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தினுடைய ஹீரோவே சௌபின் தான். ஏன்னா அவருடைய கேரக்டருக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் படமாக அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி கேரக்டர் வந்து அப்படியே ஹைட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சௌபின் கேரக்டர் வந்து த்ரூ அவுட் ட்ராவல் ஆகும். அதனால சௌபின் தான் அந்த படத்தினுடைய ஹீரோ, அப்படிதான் நம்ம சொல்லணும். குறிப்பாக படத்தோட மெயின் நாட்டே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் கொலை. அதை வந்து கொலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யார் கொலை பண்ணுறது கண்டுபிடிக்கிற ரஜினி வராருன்னா அவரோட கொலைக்கான ஒரு காரணம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா? ஏன் வந்து சௌபின் வந்து சத்யராஜ் கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ஒரு அழுத்தமான காரணமே இல்ல. பேஸே உடைஞ்சிருது இல்லையா? அழுத்தமான காரணம் இல்ல, காரணமே இல்ல. அதுதான் ஏதோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு, எங்க ரகசியத்தை நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து சத்யராஜ் கேரக்டர் ஏதோ போலீஸ்காரரோ சிபிஐயோ சிபிசிஐடியோ கிடையாது. அவர் கூலிக்கு பணத்தை எரிக்கிற ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இங்க நடக்கிறதே சட்டவிரோதம்ங்கிறது அவருக்கு தெரியும் தானே. எல்லாத்துக்கும் மேலே அவரை பார்த்தீங்கன்னா 3 பெண் குழந்தை பிள்ளைங்களை காட்டி பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த காரியத்தை செய்ய சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அவர் எதுவும் செய்ய மாட்டார்ல. ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. குறிப்பாக நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடி ஒரு 100 பாஷா இந்த கூலி படத்துக்கு சமம்லாம் சொன்னார். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து பாஷா படத்தை பார்த்தாரா இல்லைன்னா பாபா படத்தை பார்த்துட்டு சொல்லிட்டாரா அப்படின்னு. இல்லை, அது பொதுவாகவே நீங்கள் ப்ரொமோஷனுக்காக இந்த நடிகர் நடிகைகள் அந்த படம் சார்ந்தவர்கள் பேசுகிறத வந்து நீங்கள் உண்மையாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பற்றி மட்டும் சொல்லலை, ஏற்கனவே கங்குவா ப்ரொமோஷனில் என்னென்ன பேசுனாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அத்தனை கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இந்த பணத்தை வந்து உடனடியாக நம்ம கொளுத்த லாபத்தோடு திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ரேட் பண்ணி பல்வேறு விஷயங்கள் பேசுவாங்க. இப்போ நம்ம தான் ஒரு அன்னப்பறவை மாதிரி இதில் எது உண்மையாக இருக்கும், எது எக்ஸாக்ரேஷன், எது பொய் அப்படிங்கிறத இனம் கண்டு அந்த விஷயத்தை எடுத்துக்கணும். நீ எதிர்பார்த்து போனவங்களுக்கு பெரிய ஏமாற்றம், ஆனால் எதிர்பார்க்காம போனவங்களுக்கே ஏமாற்றம் வந்தது அப்படின்னு நிறைய பேர் பேசுறது பார்க்க முடியுது இல்லையா? இந்த ஹைப் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆச்சு? அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்களா இல்லைன்னா திட்டமிட்டு கிரியேட் பண்ணப்பட்டதா? இல்லை, கூலி படத்தை நான் எதிர்பார்க்காம போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது ஒரு அப்பட்டமான பொய். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தின் மீது ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா அவரையே முதல் நாள் பார்க்குறாரு, 10 நாள் கழித்து பார்க்கலாமா? இப்போ நம்ம கூலி படம் வெளியாகி அடுத்த நாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கருத்தை சொன்னவர் வந்து முதல் நாளே படம் பார்த்துட்டாருன்னு தான் அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் முதல் காட்சியே பார்த்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் எப்படி போயிருப்பார்? ஓகே. என்னன்னா பொதுவாகவே இந்த கூலி அப்படிங்கிற டைட்டில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதை மைண்டில் ஓடும். என்ன இப்போ அதால அவருடைய சட்டையில் பார்த்தீங்கன்னா அப்படி கூலின்னு போட்டிருப்பாரு. இப்போ எனக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இந்த கூலி தீ படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் கூலி அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை ஒரு முதலாளி வர்க்கம் நசுக்கும், அதுக்கு எதிராக வந்து அங்கிருந்து ஒருத்தன் வந்து ஒரு குரல் கொடுப்பான் அப்படின்னு நமக்குன்னு வந்து ஒரு கதை மைண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை படம் மைண்டில் ஓடும். அங்கே போய் பார்க்கும்போது சிலருக்கு அவங்க ஓட்டி பார்த்த கதையோடு அது சிங்க் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கும். அது சிங்க் ஆகாமல் அந்த வேறொரு கதை ஓடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இது வழக்கமாக உள்ளது தான். படத்துல வந்து காஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லாரோட பெரிய கேள்வியா இருந்தது. ஜெயிலர்ல கூட பாத்தீங்கன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாரு, பெரிய அளவு சொல்லப்படல அப்படிங்கிற மாதிரியான பேர் வந்து நெல்சன் கிடைச்சிருச்சு. லோகேஷ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஆமீர் கானை வந்து குறிப்பா ஆமீர் கான்ல ஆரம்பிக்கணும்னா ஆமீர் கானை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு 10 நாயோட இறங்குறாரு ஹெலிகாப்டர்ல இருந்து, எதுக்கு ஆமீர் கானில் நடிச்சாருன்னே தெரியல அப்படின்லாம் எனக்கு நெகட்டிவா போயிடுச்சு இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அமீர் கான் கதாபாத்திரம் வந்து ஒரு திணிப்பு தான், அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லப்போனா. அந்த எப்பயுமே ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான மோதல், இதுல வந்து எண்டு என்ன அப்படின்னா ஹீரோ ஜெயிக்கணும், வில்லன் வந்து சாகணும், இந்த இடத்துல படம் முடியணும். இந்த படத்துலயும் அப்படி ஒரு காட்சி இருக்கு. அப்ப நாகார்ஜுனா எப்ப இறக்குறாரோ கொல்லப்படுறாரோ அப்பயே அந்த இடத்துல படம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் படத்தை ஓட்டுறது அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான திணிப்பு தான். அதுலயும் அமீர் கானுக்கு வந்து அது ஒட்டவே இல்லை. ஏன் நடிச்சாரு, எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்துக்காக
ஒரு படத்தில் நடிப்பார்லாம் எடுத்துக்க முடியாது. ஒரு நட்புக்காக நடிக்கலாம், பணத்துக்காக நடிக்கலாம், அல்லது வேறொரு தேவைக்காக அவங்க நடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அமீர் கானுக்கு இருக்கிற இந்த இமேஜுக்கு இப்படி ஒரு கேரக்டரில் நீங்கள் நடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் இடம்பெறுகிற ஒரு விஷயம் தானே. அப்போ நீங்கள் இன்னொரு சூப்பரான ஒரு படத்தில் நடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெருமையோடு நம்ம நினைவு கூறுவதற்கு வசதியாக இருந்திருக்கு. பட் இதில் வந்து அதற்கான ஸ்கோப் இல்லை அவருக்கு. குறிப்பாக ஸ்டார் ஹீரோக்கள் உதாரணமாக சொல்லணும்னா விஜய், ரஜினி, அஜித் படங்களை இயக்கும்போது முதல் படம் வந்து சின்ன ஹீரோக்களை வச்சு பெரிய வெற்றி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஸ்டார் ஹீரோட்ட போகும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அழுத்தம் வந்துடுது இல்லையா? ஸோ அதுவுமே வந்து அவங்களை கிரியேட்டிவாக யோசிக்க விடாம பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. இல்லை, அது உண்மைதான். அது வந்து ஒரு முழுக்க உண்மைன்னு சொல்ல முடியலை அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான். இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜே எடுத்துங்க, ஒரு மாநகரம் படம் பண்ணும்போது அவருக்கு எந்த அழுத்தமும் இல்லை. மிஞ்சி போனால் ஒரே ஒரு அழுத்தம் தான். இப்போ இவ்வளவுதான் பட்ஜெட்டு, இதுக்குள்ள படத்தை எடுத்துடணும் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கைதின்னு போகும்போது என்னன்னா கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அது வந்து கிட்டத்தட்ட அவங்க நிறுவனம் ஓன் மூவி. அப்போ கார்த்தியை வச்சு நீ வெற்றி படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அழுத்தம் இருந்திருக்கும். அப்படியே நகர்ந்து இவர் மாஸ்டர், லியோ, விக்ரம் அப்படின்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய், கமல்ஹாசன் போன்ற ஒரு பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணும்போது லோகேஷ்கே உள்ளுக்குள்ள வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது வெளிப்படையாக அவர் காட்டிக்கலைன்னா கூட சப்கான்சியஸில் இருக்கும். ஏன்னா விஜய்னு ஒரு பெரிய ஹீரோ நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு, அந்த படத்தை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்கும் மாஸ்டரில். அடுத்து லியோவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் நம்ம அவரை கரெக்டாக வெற்றி கொடுத்துட்டோம், அதை தாண்டின வெற்றி லியோவில் கொடுக்கணும்னு தோணிருக்கும். விக்ரமை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தவர், அவரை வச்சு படம் எடுத்து நம்ம ஒரு ஃப்ளாப்பை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கும். இப்போ அவங்க எல்லாரையும் வச்சு வெற்றி கொடுத்துட்டோம், ரஜினியை வச்சு வெற்றி கொடுக்கலன்னா நம்மளை கழுவி ஊற்றிடுவாங்க, அதெல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு பெரிய வியாபாரம். ஸோ இந்த அழுத்தம் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். கமல் ஃபேன் வேற அதை வேற சொல்லி காட்டுவாங்க. ஆமா, அது வந்து ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் இப்போ நம்ம இன்டர்வியூலேயே சொன்னாரு, நம்ம என்னதான் ஃபேனாக இருந்தாலும் இதெல்லாம் திரையுலகுக்கு வருவதற்கு முன்பு தானே. இப்போ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு மக்கள் இப்போ கமலஹாசனையும் ரஜினி சார்ட்ட கதை சொல்ல போகும்போதே அவர் சொன்னார் நான் கமல் ஃபேன் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாமா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வேற. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நார்மலா இப்போ ரோட்ல போற ஒருத்தன் ரஜினியையும் சரி கமலையும் சரி அவன் இவன் தான் பேசுவான். ரஜினி நடிச்சிருக்காண்டா, கமல் நடிச்சிருக்காண்டா அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க பேசும்போது இவர்கள் உண்மையிலேயே ரஜினி ரசிகராக இருந்தாலும் கமல் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் கமல் ரசிகர் பார்த்தா ரஜினி சார் அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா அந்த பக்குவமும் புரிதலும் வந்திருக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிக வெறித்தனம்லாம் குறைஞ்சு போயிருக்கும். இவங்க வந்து ஒரு பிரமிப்போட ஒரு நடிகரை பார்த்துருப்பாங்க, நெருங்கி வந்ததுக்கப்புறம் அடடா இவ்வளவுதானா இவர் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ இந்த பக்குவமும் புரிதலும் இவருக்கு ஏற்பட்டு கமலஹாசனை பிடிக்கும் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படத்தை இயக்கியிருப்பாரு. இன்னொன்று அதை வெளிப்படையாக ரஜினிகிட்டே சொன்னது இருக்குல்ல, அது லோகேஷ் கனகராஜுடைய நேர்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்னதான் கமலுடைய ரசிகராக இருந்தாலும் கமல் ரசிகராக இருந்து கொண்டு ரஜினிக்கு வந்து ஒரு வெற்றி படம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அவர் நினச்சிருப்பாரு. அதனால் அது ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 கோடி அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடும் கூலி அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட பார்வை என்ன? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகணும், பிளாக் பஸ்டர் வெற்றி அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஒரு படத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, இந்த ரசிக வெறியர்களை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கூட்டமாக தியேட்டரை நோக்கி வரணும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸு அந்த படத்துக்கு வரணும். இந்த 2 நடந்தால்தான் ஒரு படம் பார்த்திங்கன்னா அந்த கட்டத்தை நோக்கி போகும். ஆனால் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி கூலி படத்துக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்ன காரணம் அப்படின்னா அந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட வருது. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது ஒரு அயற்சி வர்றதை வந்து தவிர்க்க முடியல. நம்ம என்னதான் ஒரு நடிகனின் ரசிகனாக அந்த படத்தை பார்த்தாலும் 2 தடவை 3 தடவை பார்க்குற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பொறுமை இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் காமன் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இன்னொரு முறை அந்த படத்தை பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணுவதற்கான விஷயம் வந்து இது உள்ள ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 1000 கோடிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதே போல் லோகேஷ் மீது நேற்றுலேருந்து நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. மீம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்காரங்க தான் வந்து எல்லாரும் ஏமாறுவாங்க, ஒரு கோயம்புத்தூர்காரனே இப்படி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு மீன் போட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி லியோ படத்துலேயே அவர் மீது விமர்சனம் வந்தது. எஸ்ஏசியோ ஒரு மேடலை சொல்லியிருந்தாரு, நான் கால் பண்ணேன் எதுக்கு அந்த சீன்லாம் வச்சிங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒமிட் பண்ணுற மாதிரி அவர் வந்து நிராகரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துலேயும் விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஒரு அசுர வளர்ச்சி தான் இல்லையா? 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை.
ஸோ அடுத்த படத்துக்கு அவர் ஒரு மைனஸ் ஆகுமா இந்த 2 படத்துலயும் வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் விமர்சனம்? இல்ல அதெல்லாம் ஆகாது. நான் இப்பயும் சொல்றேன், கூலி படம் பாத்தீங்கன்னா வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்கும். ஒரு பெஞ்ச்மார்க் கலெக்ஷன் வந்து அது எட்டும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், லியோ படம் வரும்போது கூலியை விட 3 மடங்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு. முக்கியமா அந்த செகண்ட் ஹாஃப் குறித்து நாம உட்பட வந்து விமர்சனம் பண்ணா எல்லா விமர்சனங்கள்லையுமே செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு இனானிமஸான ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு மேலே அந்த படம் கலெக்ட் பண்ணி அது வந்து ஒரு வசூல் சாதனை படைச்சிது. அப்படி இருக்கும்போது கூலி படத்துக்கும் அதுதான் நடக்கும். இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஒரு உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ரஜினி, விஜய் இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்கள், அதாவது மாஸ் ஹீரோக்கள் நடித்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு பயங்கர குப்பை அப்படின்னு சொன்னாலும் அதை ஒருத்தன் கேட்டுட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் போய் பார்த்துட்டு அவன் வந்து குப்பைன்னு சொல்லுவான். இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இப்போ இவன் போனான் தெரியுமா, இவன் போன உடனே அங்கே 200 ரூபா அந்த வசூலில் வந்து கிரெடிட் ஆகிடும். இதுதான் இந்த பெரிய படங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய மேஜிக். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வசூலில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வேணால் பாதிப்பு இருக்கலாம். மற்றபடி இப்போ லோகேஷுடைய அடுத்த படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். பீஸ்ட் படம் வரும்போது என்ன நடந்துச்சு, பயங்கர ஃப்ளாப்பு, இந்த படம் தேரவே தேராது அப்படின்லாம் ரொம்ப நெகட்டிவ். அப்படின்னு சொல்ல போனா சமீபத்தில் வந்த படங்கள்லேயே அதிக நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திச்சதே பீஸ்ட் தான். ஆனா நெல்சனுக்கு அடுத்து கிடைச்ச படம் என்ன, ரஜினியை வைத்து ஜெயிலர் படம். ஆனா பீஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜெயிலர் படம் வாய்ப்பு அதுதான் அமைஞ்சது. அதே நேரம் அந்த பீஸ்ட் படம் வந்து ஒரு மோசமான தோல்வி படமாக இருந்திருந்தால் அந்த படத்துல இருந்து சன் பிக்சர்ஸ் தெரிச்சு ஓடி இருப்பாங்களே, சார் அட்வான்ஸோட நீங்க நடைய கட்டுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்களே. ஆனா பண்ணவே இல்லையே. என்னன்னா இந்த படங்கள் இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி வந்து அந்த வசூலை வந்து எட்டிடும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், நானே 1000 ரூபாய் கொடுத்தா பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ல இதாகும், இன்க்ளூட் ஆகுமா, இல்லைன்னா நார்மலா 200 ரூபாய் டிக்கெட் தான் வந்து இதாகுமா? அதுதான் முக்கியமான விஷயம். இது குறித்து பேசணும். நிறைய பேருக்கு இது குறித்த புரிதல் கூட இருக்காது. இப்போ இந்த 1000 கோடி 500 கோடி இப்போ நம்ம முதல்ல பேசின 600 கோடி எல்லாம் என்ன தொகையை வச்சு கால்குலேட் பண்றா அப்படின்னா, அரசு நிர்ணயித்த அந்த கட்டணத்தை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? இப்போ நீங்க இந்த சொன்னீங்க 1000 ரூபாய் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னீங்க. அநேகமா அந்த தியேட்டர்ல அதிகபட்ச கட்டணம்ங்கிறது ஒரு 200 ரூபாயா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வசூல் கணக்குல நீங்க கொடுத்த 1000 ரூபாயில பாத்தீங்கன்னா 200 ரூபா மட்டும்தான் கணக்குல வருது. இந்த 800 ரூபா வந்து யாருக்கோ போகுது, யாருக்கோ என்பதை தாண்டி பாத்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விநியோகஸ்தருக்கும் போகுது. இது வந்து இந்த வசூல் கணக்கிலே வராது. அநேகமா இன்னைக்கு பாருங்க, கூலி படத்தினுடைய முதல் நாள் வசூல் இத்தனை கோடின்னு ஒரு ஃபிகர் வரப்போகுது. அது என்னங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. அந்த ஃபிகர்ல இப்போ உங்களிடம் இருந்து வாங்கிய 1000த்துல வந்து அந்த 800 ரூபா கணக்குல வராது. ஸோ அதை நீங்க கணக்குல எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த படங்களுடைய வசூல்ங்கிறது மிகப்பெரிய அளவுல தான் இருக்கும். அது. நன்றி சார். நன்றி.